பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நிறைய பேருக்கு குழந்தைகள் பேசுவதில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது. பரிகாரம்னு எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, அந்த பரிகாரம் பழிச்சுதான் தெரியல. இருந்தாலும் நம்ம இந்த பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்த, அதாவது நமக்கு என்ன தேவை, குழந்தை பேசணும். நீ என்ன பண்ண, என்ன வா சொல்றா, இவா சொல்றா, அவா சொல்றா, நம்ம நிறைய பண்ணியாச்சு பரிகாரம். நானும் சொல்லியிருக்கேன் ஏலக்காய் மாலை, அதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பரிகாரமும் சொல்றேன், எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்டது தான். நீங்க தனியா போய் ஒரு இடத்துல யாக வளர்த்த அதெல்லாம் வேண்டாம். கடவுளை நம்புங்க, என்னைக்குமே கைவிட மாட்டார். குழந்தைகள் நன்றாக பேசும், கவலைப்படாதீங்க. ஆனா நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் 1000 மடங்கு கிடைக்கும். இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும், நடக்கும். மயிலாப்பூர் சென்னையில கேசவ பெருமாள் கோவில்ல மயூரவல்லி தாயார், அந்த தாயார மனசார வேண்டிண்டு மணி அங்க இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வைத்தால் உங்களுடைய குழந்தைகள் பேசும். அந்த மணியானது காற்றில் ஆடும் பொழுது எப்படி டிங் டிங் அடிக்குதோ, அது அடிக்க அடிக்க உங்க குழந்தைகளுக்கு பேச்சு கண்டிப்பா வரும். நீங்க சொல்லலாம், சார் சென்னையில இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணுவாங்க, நாங்க வேற 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 ஊர்ல இருக்கோம், இதுக்காக நாங்க இந்த பரிகாரம் பண்ண முடியாது, அப்ப நாங்க என்ன பண்ணலாம்? அதாவது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவில்கள்ல சிறியதாக ஒரு மணி செய்து அந்த கோவில்களுக்கு தானமாக கொடுக்க உங்கள் குழந்தைகள் பேசக்கூடிய திறனை ஏற்படுத்துவாள் தாயார். அம்மனா இருக்கட்டும், ஆனா பெண் தெய்வமாக இருக்க வேண்டும். அம்மனாக இருக்கலாம், இல்ல மகாலட்சுமியாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஈவன் உங்களுடைய குலதெய்வம் பெண்ணாக இருந்தால் தயவு செய்து என் குழந்தை பேச வேண்டும், என் பேரன் பேச வேண்டும், என் பேத்தி பேச வேண்டும் என்று மனசார வேண்டிண்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து, நல்ல நாள்னா என்ன நானே சொல்லிடுறேன் என்ன நாள்னு, ஏகாதசி வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மனுக்கு பிடித்த கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையோ ஏகாதசியோ இந்த மாதிரி ஒரு நாட்கள், இல்ல உங்களுடைய பிறந்த நாள், அதாவது ஒரு குழந்தை பேசாம இருக்கா, அந்த பேசாம இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பிறந்த நாள், அந்த நாட்கள்ல போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இல்ல உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவில்லையோ, அதாவது பெருமாள் இருப்பா, மகாலட்சுமி தாயார் இருப்பா, பரவாயில்ல மகாலட்சுமி தாயார், அந்த தாயாருக்கு மணி நீங்கள் தானமாக கொடுக்க உங்க குழந்தை நன்றாக பேசும். சரி சார், மணியில சாமி நான் பேர் அடிச்சு கொடுக்கலாமா? எந்த பேரும் அடித்து கொடுக்க கூடாது. எப்படி அதை தானமாக கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதாவது மயிலாப்பூர்ல இருக்கிற கோவில கொண்டு போய் கட்டிடுறீங்க, சென்னையில இருக்கிறவங்க செய்யலாம் கண்டிப்பா, வெளியூர்ல இருக்கிறவங்க இது செய்யறதுக்கு இதுக்காக தனியா வரணும். அதனால அவங்க எப்படி இதை தானமாக கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எங்க வீட்டு குழந்தை பேசணும், நீங்க சொன்ன மாதிரி நான் அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு நான் மணியை தானமாக கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கணும்? நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நீங்கள் மணியை வாங்கிக்கோங்க. அது பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. இப்படிதான் இருக்கணும், பெரிய மணி தான் வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன மணி பெருசு எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா, பையனோ பெண்ணோ, யார் பேச முடியாமல் இருக்கிறார்களோ, வார்த்தைகள் தடுமாறி கொண்டிருக்கிறதோ, இன்னும் மழலை போலன்னு சொல்லுவோம், 10-12 வயசாச்சுங்க, இன்னும் மழலை போகவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் மணியை வாங்கி ஒரு தாம்பாளத்துல, பித்தளை எல்லாமே பித்தளையா இருக்க வேண்டும், ஒரு கூடையிலையோ ஒரு பையிலையோ கோவிலுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல உட்காந்து நீங்க வச்சிருக்கிற ஒரு பித்தளை தாம்பாளத்துல அந்த மணியை வச்சு, மணியை சுத்தி பூக்களால் நிரப்பி, ஒரு மல்லிகைப்பூ வாங்கி மணிக்கு மேல சுத்தி, தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வாங்கி நேர கொண்டு போய், எந்த குழந்தை பேசவில்லையோ, எந்த குழந்தைக்கு மழலை மாறவில்லையோ அந்த குழந்தை கையில கொடுத்து, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகரிடமோ
குருக்களிடமோ அதை கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய குழந்தை பேசலைங்க, நீங்களும் வேண்டிக்கோங்க என்னுடைய குழந்தைக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் மந்திரங்களை சொல்லுவார். இன்னொன்னு, அந்த குழந்தை பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாத்தையும் சொல்லி, கோத்திரம் சொல்லி அந்த குழந்தையோட பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது நீங்க மொபைலை நோண்டிட்டு இருக்காதீங்க. உங்களோட பிரார்த்தனை என்ன? என்னது பேத்தியோ, பேரனோ, பையனோ, பொண்ணோ இவர்கள் நல்லபடியாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி மனதார மகாலட்சுமியோ அம்மனோ எந்த பெண் கடவுளோ அந்த பெண் கடவுளிடம் நீங்கள் மனதார பிரார்த்தியுங்கள். பிரார்த்திச்சுட்டோ அர்ச்சனை முடிஞ்ச அப்புறம் இந்த தட்டு இருக்கு இல்லையா, மணி தட்டு, பித்தளை எல்லாத்தையும் சேர்த்து அந்த குருக்களிடமும் அர்ச்சனை அப்படியே கொடுத்துருங்க. அந்த தட்டை கூட வாங்காதீங்க, வச்சுக்கோங்க, இது பகவானுக்கு சேர்ந்தது என்று கொடுத்து விடுங்கள். 48 நாளுக்குள்ள ஒரு மண்டலம்குள்ள உங்க குழந்தைகள் கண்டிப்பாக பேசும். அந்த 48 நாளுக்குள்ள உங்க குழந்தைகள் பேசலைன்னா திருப்பி வந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணுங்க போதும். இது ஒரு ஐதீகம். இது ஐதீகமாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. மனதார ஒரு தடவை செய்யுங்க போதும். மனதார இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு அந்த அம்மனுடைய கடாட்சமோ மகாலட்சுமியோட கடாட்சமோ கிடைச்சு உங்கள் குழந்தை நன்றாக பேசுவார். நிறைய குழந்தைகள் பேசவே பேசாது, கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க, அங்க போங்க எல்லாம் பேசி கடைசியில பார்த்தா அந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் பட்டிமண்டப பேச்சாளராக கூட வந்திருக்கு. ரைட்டுங்களா? இந்த திக்குவாய் சொல்றாங்கல்ல, அவங்களும் இது செய்யலாம். இவங்கதான் குழந்தைக்கு பேச்சே வராதவங்க தான் செய்யணுங்கிறது இல்ல, அவசியம் இல்ல. யார் யாரெல்லாம் பண்ணலாம்? திக்குவாய் உள்ளவர்கள் பண்ணலாம், அல்லது என்னுடைய குழந்தை பேச மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பண்ணலாம். மழலை இன்னும் மாறவில்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவங்க குழந்தைகளுக்கும் செய்யலாம். இந்த பரிகாரம் பண்ணலாம் இல்லையா? இது என்ன, கடவுளுக்கு தானே செய்ய போறீங்க, தாராளமா செய்யுங்க. அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. யாருக்கும் நீங்க தரல, கடவுளுடைய சன்னிதானத்திலே மகாலட்சுமி தாயாருக்கோ அம்மனுக்கோ, அதாவது பெண் கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் வீட்டு குலதெய்வம் பெண் கடவுளாக இருந்தால் தயவு செய்து அங்க கொண்டு போய் கொடுங்க. ரைட்டுங்களா? இல்ல என்னால போக முடியாது, ரொம்ப தூரத்துல இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் கொடுங்க, தப்பு இல்ல. 2 கோவிலுக்கும் செய்யலாமா? உங்க இஷ்டம், உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து இங்கேயும் செய்யுங்க, அங்கேயும் செய்யுங்க. ரைட்டுங்களா? செஞ்சீங்கன்னா உங்க குழந்தை சீக்கிரமாகவே பேசிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா உங்களுக்கு நம்பிக்கையோட செய்யணும், மனசார இருக்கணும் பக்தி. நான் செஞ்சுட்டேன், ஏதோ சொன்னாரு செஞ்சுட்டேன், குழந்தை பேசிடும், அப்படி இல்லை. நான் செய்யறேன், அந்த அம்மன் என் குழந்தையை பேச வைத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போறீங்க, அது வேற, அது போயிட்டு இருங்க. இருந்தாலும் கடவுளுடைய நம்பிக்கையும் அதோடு ஒரு சேர்ந்து வரும். அப்ப என்னாகும்? நீங்களே நினைக்க முடியாத உங்க குழந்தை நன்றாக பேசி பட்டிமண்டபம் பேசும், இல்ல ஒரு பேச்சாளராக கூட வரலாம். எங்க கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் எதுவுமே நடக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. சீக்கிரம் உங்க குழந்தை பேச வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.